நாம் ஜெபிப்போம். உலகின் மெழுகு போல் உருகுதென் நெஞ்சம், உலகின் மெழுகு போல் உருகுதென் நெஞ்சம், மலையாதும் திருவடி வணங்கினேன் தஞ்சம், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ, திருப்பாதம் சேராமல். ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே, ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே, பூவில் அவர் அல்லால் புகலிடம் எங்கே, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ, திருப்பாதம் சேராமல். ஆண்டவர் இந்த வீட்டில் இருக்கிறார். இது அவருடைய வீடு. கொளத்தூரில் குடியிருக்கும்படி அவர் தனக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஒரு வீடு. 2-3 காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படி என் உள்ளத்தில் அவர் கட்டளையிட்டிருக்கிறார். முதல் குறிப்பு, டெலிஃபோன் டவர் போன்ற ஒரு உயரமான ஒரு டவர் இருக்கிறது, மொபைல் டெலிஃபோன் டவர். அந்த டவர் பக்கத்தில் ஒரு அழகான ஒரு நிலத்தை ஆண்டவர் தருவார். அதனுடைய மொத்த மார்க்கெட் மதிப்பு 3 கோடி ரூபாய் என்று சொல்வார்கள். ஏதோ ஒரு விதத்தில் அதை ஆண்டவர் நமக்கு சொந்தமாக்கி தருவார். அதற்காக உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உலகம் முழுவதுமிருந்து தன் பரிசுத்தவான்களின் அன்பை அந்த கட்டிடத்திற்காக தேவன் தருவார். பிறகு அதில் ஒரு அழகான ஒரு 3 மாடி கட்டிடம் ஒன்றை ஆண்டவர் எழுப்பி தருவார். இதெல்லாம் ஒரே நாளில் நடக்காவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் நடக்கும். 2வதாக, ஆங்கிலோ இந்தியன் குடும்பத்தினர் சிலரை எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். இந்த ஊழியத்திற்கு பல விதத்தில் உதவியாக இருக்கும்படி ஆங்கிலோ இந்தியன் குடும்பத்தினர் சிலரை தருவேன். அவர்கள் மூலம் இந்த ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிற ஒரு விசேஷ பாக்கியத்தை இந்த 2 தம்பிமார்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். 3வது, இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் பயாலஜிக்கலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் மெட்டீரியலி பெருகும்படி செய்வார். இந்த குடும்பம் பெருக, கல்யாணங்கள் நடக்கும், குழந்தைகள் பிறக்கும், ஆவிக்குரிய சந்ததி பிறக்கும், ஆவிக்குரிய சந்ததிகள் உருவாக்கப்படும். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வரும் நாட்களில் ஆச்சரியமான விதத்தில் செய்து முடிப்பார். ஒருவேளை இந்த ஆல்டர் இந்த கொளத்தூரில் இல்லாமல் போயிருக்குமானால் இன்றைக்கு இந்த கொளத்தூரில் ஒரு ஜீவராசி இருக்கார். டிசம்பர் மாதம் எல்லாரும் அழிந்து போயிருப்பார். ஆக தேவன் ஜீவ ரட்சணை செய்யும்படி இந்த கட்டிடத்தை, இந்த ஊழியத்தை உங்களுக்கு ஆயத்தம் செய்து தந்திருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த 3 வாக்கு உறுதிகளை என் உள்ளத்தில் நீர் கொடுத்தீர். நானும் அதை நம்பி முழு இருதயத்தோடு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நீர் என்னை நடத்துகிறபடி அந்த 3 கோடி ரூபாய்க்கு முதல் காணிக்கையை நான் கொடுக்க போகிறேன். எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும். ஆகவே அந்த முதல் காணிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக முழு இருதயத்தோடு நான் இந்த ஆராதனை முடிவில் நான் கொடுக்க போகிறேன்.
அந்த காணிக்கை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் பிறகு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். எழுத்தின்படி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த கட்டிடத்தை நான் என் கண்களால் பார்க்க வேண்டும். அடுத்த தலைமுறையில் அல்ல, சீக்கிரத்தில் ஒரு சில வருஷத்துக்குள் அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்காக நாங்கள் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். எங்கள் உதவி செய்யும். 3 கோடி ரூபாய் என்பது பெரிய பணம். நாங்கள் ஏழை பிள்ளைகள் அப்பா, உம்மை நம்பி இந்த விஷயத்தில் இறங்குகிறோம். அந்த நிலத்தை எங்களுக்கு காட்டும், அதன் பணத்தை எங்களுக்கு கட்டளையிடும். நாங்கள் உம்முடைய அடியவர்களாயிருந்து அடிமைகளாயிருந்து அதை பராமரிக்கிற ஒரு கூர்க்கா வேலை பார்க்கிற ஒரு பிள்ளைகளாகவே தான் இருப்போம். அந்த நிலம் ஆண்டவருக்கு சொந்தம். அதனுடைய கார்டியன்ஸ் நாங்கள். ஏதேன் தோட்டத்துக்கு ஆதாமை நீர் ஒரு கார்டியனாய் நியமித்தது போல நாங்கள் அதற்கு ஒரு கார்டியனாகத்தான் இருப்போம். நம்முடைய 2 பிள்ளைகளும் அதை கார்டியனாக இருந்து பார்த்து கொள்வார்கள். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அதை பார்த்து கொள்வார்கள். ஆகவே அவர்களை நம்பி நீர் அதை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்று முதல் அதற்கான கிரியைகள் நடக்கட்டும். தேவதூதர்கள் இங்கும் அங்கும் பாய்ந்து ஓடட்டும். பொல்லாத பிசாசின் கிரியைகள் கட்டப்படட்டும். ஜெயம் உண்டாகட்டும். இன்றிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கேள்விப்பற்றாத விதத்தில் ஆசீர்வதியும். அவளை உயர்த்தும், அவளை மகிமைப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். யாரை நீதிமான்களாய் மாற்றினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைகளை அறிவிக்க நீர் எங்களுக்கு ஒரு அழகான சந்தர்ப்பத்தை கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை பொழுதில் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். அக்னிக்குள் மறைத்துக் கொள்ளும். சிங்காசனத்தில் நம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளும். நம்முடைய பரிசுத்தம் எங்களை இன்று மேற்கொள்ளட்டும். நம்முடைய அன்பு மேற்கொள்ளட்டும். நம்முடைய அபிஷேகம் மேற்கொள்ளட்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை புகழ்ச்சி கர்த்தர் எங்களோடு பேசும். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் அன்பு இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். பதிலை எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள மகிமையுள்ள பரலோகத்தின் தகப்பனே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சந்தோஷமான மத்தியான நேரத்தில் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் உங்களை யாவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய சுருக்கமான தியானத்திற்கு என்று தேவன் அருளி செய்த நல்வார்த்தை யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். Book of James chapter 1 verse 12 is taken or given by the Lord Jesus Christ for us to receive his word for this evening. James chapter 1 verse 12. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு 1:2, 1 பேதுரு 1:6 சொல்லுகிறது, எண்ணற்ற சோதனைகள் வழியாக இந்த உலகத்தில் நாம் கடந்து செல்கிறோம். uncountable trials and temptations cumbered around us in this world. சோதனைகளை தேடி நாம் அமெரிக்காவுக்கு அந்தமானுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எபிரேயர் 12:1 சொல்லுகிறதே, நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவங்களும் பாரங்களும், எண்ணற்றவைகள் சுற்றி நெருங்கி நிற்கிறவைகள். இப்படி ஒரு சோதனையில் தான் இந்த உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொலை கைதி ஒருவனை தூக்கில் போட வேண்டும் என்று அசோக சக்கரவர்த்தியின் காலத்தில் ஒரு உத்தரவு பிறந்தது. அவனோ தப்பி ஓடிவிட்டான். எப்படியாவது அவனை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சக்கரவர்த்தியும் கட்டளை கொடுத்தார். காட்டுக்குள் ஓடினான். இராணுவ வீரர்கள் அவனை தொடர்ந்து சென்றார்கள். திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. இங்கே ஏதாவது ஒரு கிணறு இருந்தால், ஒரு குழி இருந்தால் அங்கே விழுந்து தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்து முடிப்பதற்குள்
சிங்கம் கர்ஜிக்கிற ஒரு சத்தம். திரும்பி பார்த்தால் பசியோடு சிங்கமும் அவன் பின்னால் ஓடி வந்து கொண்டிருந்ததாம். ஒரு வழியாக ஒரு கிணற்றை கண்டுபிடித்தான், பாழும் கிணறு. சிங்கத்திடம் தப்பித்தால் போதும் என்று அந்த கிணற்றில் குதித்தான். குதிக்க போகிற நேரம்தான் அவன் கண்கள் தெளிவாய் பார்த்தது. அந்த கிணற்றின் அடியில் தண்ணீர் இல்லை, பாம்புகள், 10-20 பாம்புகள் ஆவலோடு காத்திருந்தது. இராணுவ வீரர்கள் ஒரு பக்கம், சிங்கம் மற்றொரு பக்கம். கீழே விழுந்த மனுஷனுக்கு ஒரு ஆறுதல் இல்லாதபடி பாம்புகள் ஒரு பக்கம். ஆக அந்த கிணற்றின் வாயிலில் எப்படியாவது தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று அவன் சறுக்கி உள்ளே விழுந்து கொண்டிருக்கிற நேரம், முழு பலத்தோடு அவன் கீழே போய்கொண்டிருக்கிற நேரம் அவனுக்கு ஒரு ஆச்சரியமான உதவி கிடைத்தது. ஒரு மரத்தினுடைய வேர் ஒன்று அவன் கையில் தட்டுப்பட்டது. கிணற்றில் விழுந்து கொண்டிருக்கும் மனுஷனுக்கு அது எத்தனை பெரிய ஒரு உதவி தெரியுமா? அந்த வேரை ஒரே பிடியாய் தன் உயிரை விட அதிகமாக பிடித்து கொண்டு சுமார் அரை மணி நேரம் அந்த வேரை பிடித்து அவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். அதற்குள் சிங்கமும் வந்து சேர்ந்தது. கிணற்றின் வாசலில் சிங்கம், கீழே பாம்புகள், காட்டை சுற்றில இராணுவ வீரர்கள். அந்த நேரத்தில் கரக் முறக்கு என்ற ஒரு சத்தம் கேட்டுதான். மேலே எட்டி பார்த்தால் ஒரு பெருச்சாலி அந்த வேரை கடித்து கொண்டிருந்ததான். இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில் அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்தது. என்ன இளைப்பாறுதல் தெரியுமா? அவன் தலைக்கு மேல் ஒரு தேன் கூடு ஒன்று இருந்தது. அந்த தேன் கூட்டிலிருந்து சொட்டு சொட்டு என்ற தேன் அவன் வாயிலே விழ ஆரம்பித்தது. எல்லா கஷ்டத்தையும் மறந்து விட்டான். அந்த 2 நிமிஷம் அல்லாவிட்டால் அந்த சில நிமிஷங்கள் அந்த தேன் அவனுக்கு ஆறுதலாக இருந்துதான். அவன் வாயில் விழுந்து கொண்டிருந்த அந்த தேன் தான் அவனுக்கு ஒரு தற்காலிக ஆறுதல், ஒரு பலனாக இருந்தது என்று பழங்காலத்து கதை ஒன்றில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அப்படித்தான் இருக்கிறது. ஒன்று போனால் மற்றொன்று. ஒரு சண்டை முடிந்தால் இன்னொரு சண்டை, ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை, ஒரு கடன் முடிந்தால் இன்னொரு கடன், ஒரு சோதனை முடிந்தால் இன்னொரு சோதனை. தென்காசியில் ஒரு பெரிய மந்திரவாதி இருந்தார். அவரிடத்தில் குரலி குரலி என்று ஒரு குட்டி பிசாசு இருந்தது. துரு துரு என்று உங்களைப் போல எப்போதும் துரு துரு என்று இருக்கும். அந்த பிசாசை அவன் சும்மா விடவே கூடாது என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது. மற்றவர்களை அழிக்காத நாட்களும் உண்டு. யாரையாவது அழித்து விட்டுவா, ஒழித்து விட்டுவா என்று சொல்லுவானாம். அது செய்து விட்டுவார். அடுத்த வேலை வருகிற வரை அதை சும்மா உட்கார வைக்கக்கூடாது என்று ஒரு ஐதீகமாகவே வேலை கொடுப்பானாம். தென்காசியில் எத்தனை தென்னை மரம் இருக்குது எண்ணிக்கொண்டு வா, அரை மணி நேரத்தில் வந்துவிடும். மெரினா பீச்சில் எத்தனை மணல் இருக்குது எண்ணிக்கொண்டு வா, 2 நாளில் வந்துவிடும். ஒரு நாள் அவனுக்கு ஒரு 5-6 நாட்களுக்கு வேலை இல்லை. இந்த குரலையும் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தது. எப்படி இதற்கு ஒரு வேலையை கொடுப்பது என்று பக்கத்து ஊரில் அந்த முன்சாமின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வீட்டில் எத்தனை பிரச்சனை இருக்குன்னு எண்ணிட்டு வான்னு அனுப்பிவிட்டான். 15 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த குரலி திரும்ப வரவே இல்லை. இனி அது வரப்போகிறது இல்லை. போராட்டத்தின் மேல் போராட்டம், அழுகையின் மேல் அழுகை, துக்கத்தின் மேல் துக்கம் என்று வேதத்தில் வசனங்கள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட நிலைமையில் வாழ்கிற நமக்கு வேத புஸ்தகத்தில் ஒரு வினோதமான ஒரு வார்த்தை வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோதனையின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது நீங்கள் நான் எதிர்பார்க்கிற முதல் காரியம் பரிதாபம். சங்கீதம் 69:20 சொல்லுகிறது, எனக்காக யாராவது பரிதாபப்பட மாட்டார்களா என்று நான் ஆவலோடு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். எனக்காக யாராவது பரிதாபப்பட மாட்டார்களா? பரிதாபப்பட்டு எனக்கு ஒரு நல் வார்த்தை சொல்ல மாட்டார்களா? பரிதாபத்துக்காக இந்த உலகம் காத்திருக்கிறது. ஆஸ்பத்திரிக்கு போனால், சிறைச்சாலைக்கு போனால், மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனால், அனாதை ஆசிரமத்துக்கு போனால், முதியோர் இல்லத்திற்கு போனால், நீங்கள் எதிர்பார்க்கிற எதையும் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. எத்தனை கோடி பணத்தை கொடுத்தால், புடவைகள், துணிகள், ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொண்டு போனால் அது அவர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அவர்களிடம் நீங்கள் கொடுக்க வேண்டிய, அவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற ஒரே ஒரு சொத்து ஒன்று இருக்கிறது, பரிதாபம். இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்களே சார், ரொம்ப வலித்ததா? ஆப்ரேஷன் கஷ்டமாக இருந்ததா?
பணத்துக்கு என்ன செய்தீர்கள்? பரிதாபம். இந்த முழு உலகமும் இந்த ஒரு வார்த்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசனம் அதைத்தான் சொல்லுகிறார். யாராவது என்னை பார்த்து பரிதாபப்பட மாட்டார்களா என்று நான் காத்திருந்தேன், ஒருவனையும் காணோம். பரிதாபத்திற்காக இந்த உலகம் தவித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பரிதாபத்தை கொடுக்கக்கூடிய தகுதியுடைய ஒரே ஒரு தெய்வமாக இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, நீ பரிதாபத்துக்குரியவன் அல்ல, நீ பாக்கியவான். நீ பாக்கியவான். நீ ஏன் பரிதாபத்திற்காய் தேடுகிறாய்? பரிதாபத்திற்காக ஏன் உன் இருதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது? இந்த நிலைமையிலும் நீ பரிதாபத்துக்குரியவன் அல்ல, நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நிலைமையிலும் நீ பாக்கியவான். இத்தனை கடனின் மத்தியிலும் நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ பாக்கியவான். இத்தனை வியாதிகள் மத்தியிலும் நீ கைவிடப்பட்ட ஒரு மனுஷன் அல்ல, புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அல்ல, நீ பாக்கியவான். எத்தனை பெரிய ஆச்சரியம்! இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, இந்த நிலைமையிலும் நீ பரிதாபத்துக்குரியவன் அல்ல, நீ பாக்கியவான். எதற்காக நாம் பரிதாபப்படுகிறோம்? எல்லாவற்றுக்காக பரிதாபப்படுகிறோம். சிலருக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்று கவலை, சிலருக்கு இன்னும் ஆகவில்லை என்று கவலை, சிலருக்கு குண்டாக இருக்கிறோமே என்று கவலை, சிலருக்கு ஒல்லியாக இருக்கிறோமே என்று கவலை, சிலருக்கு போய் இந்த குளத்தூரில் போய் பிறந்து தொலைச்சிட்டோமேன்னு ஒரு கவலை. விதவிதமான கவலைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிசாசு நம்மை சும்மா விடுவதே இல்லை. எதையாவது காட்டி நம்ம ஏமாற்றி கொண்டிருப்பது அவனுக்கு வழக்கமாக இருக்கிறது. ஆதாம் ஏவாள் விஷயத்தில் அப்படித்தான் நடந்தது. ஏவாள் தனித்திருக்கும் பொழுது பிசாசு உள்ளே நுழைந்தது. எப்படி நுழைந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? சுவர் ஏறி குதித்திருப்பானா? இல்லை, கதவை தட்டித்தான் உள்ளே வந்திருப்பான். நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் இருக்கிறோம். திடீரென்று யாரும் உள்ளே வந்துவிட முடியாது. 1000 கேள்விகளை கேட்டு உள்ளே அனுப்புவார்கள். ஒருவேளை அந்த கதவு தட்டுகிற விஷயத்திலும் இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சில பொருள்களை விற்கும்படி வருவார்கள் வீட்டுக்கு. அழகாக டை கட்டியிருப்பார்கள். அவர்களை பார்க்கவே நமக்கு ஆசையாக இருக்கும். அவர்கள் இங்கிலீஷ் நமக்கு புரியுதோ புரியவில்லையோ ஒரு இங்கிலீஷ் வந்து அழகாக பேசுவார்கள். அவர்கள் பேசுகிற தமிழும் இங்கிலீஷ் போல தான் இருக்கும். கையில் ஒரு ஹேண்ட்பேக் வைத்திருப்பார்கள். இனிமையாக இந்த கதவை தட்டி, மேடம் மே கம்மின். நிச்சயமாக காலையில் வரமாட்டாங்க. ஜென்ஸ் இல்லாத நேரம் வர்றதான் அவங்களுடைய பழப்பு. மத்தியானம் 2 மணிக்கு மேலே வருவாங்க. எதையாவது இந்த சோப்பு சீப்பு விற்று தள்ளுறதுக்காக. அது உள்ளே நுழையும் போதே அவள் சொல்கிற வார்த்தை, என்ன மேடம் வீட்டை இவ்வளோ அழகாக வச்சுருக்கிறீங்களே. அதுதான் முதல் போய் அவன் சொல்கிறது. அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களே மேடம். 3வது கேள்வி, மேடம் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்களா ஸ்கூல் அந்த மாதிரி 40 வயசு இருக்கும். 40 வயசு அம்மாவை பார்த்து அவன் கேட்குற கேள்வி, எந்த காலேஜ் படிக்கிறீங்க மேடம்? அத்தோடு அந்த அம்மா கண்ணை மூடிட்டு அவன் என்ன கேட்டாலும் கொடுத்து அனுப்பிடுவாங்க. இப்படி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேலை தான் அந்த பிசாசு பண்ணினது. கதவை தட்டி இருப்பான் ஆதாம் இல்லாத நேரம். அவனுடைய நாகரிகமான பேச்சு, அழகு, உடை, அவனோட தோற்றம் அம்மாளை கவர்ந்திருக்கு. வாங்க சார் உட்காருங்க, என்ன விஷயம்? ஐயா இல்லைங்களா அம்மா? ஐயா இப்போ தான் தோட்ட வேலைக்கு போயிருக்கிறார். அடடா தெரியாமல் போயிடுச்சே. ஐயா டீ குடிக்கிறீங்களா? இல்லைம்மா பரவாயில்ல, எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசுகிறதுக்காக வந்தேன். சரி, அதுக்கு முன்னால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்கிட்டாதீங்க. என்ன சார்? இவ்வளோ அழகாக இருக்கிறீங்களே, என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க மேடம்? ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் கூட அப்படி சொன்னது இல்லையே. பாவம் அவருக்கு நேரம் இல்லை, அதான் நான் சொல்கிறேன்னுட்டு. அதான் என்னுடைய நண்பர் சொல்வார், நாம் சொல்ல தயங்கிறதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிடுவான், நம்ம அட்வான்ஸாக சொல்லிடணும் அப்படின்பார். நமக்கு பொண்டாட்டிக்கிட்ட பேச நேரம் இல்லை, அவனுக்கு நிறைய நேரம் இருக்கும் அப்படின்பார். நாம் எதெல்லாம் நாளைக்கு சொல்லலாம் நினைக்கிறோமோ அதை பக்கத்து வீட்டுக்காரன் இன்றைக்கே சொல்லிடுவானோ. அதை நம்ம அட்வான்ஸாக சொல்லிடணும். ரொம்ப அழகாக இருக்கீங்க நவீன், நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட், அது நல்லா சமைக்கிறோமா நம்மளே சொல்லிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்லிடணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அல்லாவிட்டால் அதை சொல்லுவதற்கு 4 பேர் சாத்தம் ரெடி பண்ணி வச்சுருப்பான். ஏவாள் கண்களில் மிரட்சி, இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறாரே, என்ன விஷயம் சார்?
அது அப்புறம் பேசுகிறேம்மா ஐயா வந்த அப்புறம். இவ்வளோ அழகாக இருக்கிறீங்களே, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த பூமியில் இப்படி சிருஷ்டிப்பு உண்டா? ஏவாள் அந்த வார்த்தையில் மகிழ்ந்திருக்கும் பொழுது அடுத்த வார்த்தை புறப்பட்டு வந்தது. நல்லா தான் இருக்கீங்க, ஆனால் வேறு ஒரு கிரகணம் இருக்கிறது, அனதர் பிளானட். அதிலும் சிலரை கடவுள் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு தேவர்கள் என்று பெயர். ஏன் தெரியல, உங்களை விட அவங்கள கர்த்தர் ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறார். இந்த வார்த்தையை ஏவாளால் சகிக்கவே முடியவில்லை. தன்னை விட ஒருத்தி அழகு என்கிற விஷயத்தை எந்த பெண்ணாலும் சகிக்கவே முடியாது. அந்த ஒரு லாஜிக்கில் தான் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிர்ந்து போய்விட்டாள். என்னை விட அழகாக ஒருத்தையை கடவுள் வச்சிருக்கிறாரா? நிஜமா சொல்கிறீங்களா சார்? என்னம்மா பல வம்பா போச்சு, நான் ஏதோ நல்லது சொல்ல போய் பிறகு உனக்கும் ஆண்டவருக்கும் சண்டை வந்துடும் போல இருக்குதே. சரி, நான் கிளம்புறேம்மா. ஐயா கொஞ்சம் உட்காருங்க. என்னமோ இப்போ சொன்னீங்களே, அது கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைம்மா, நான் சொன்னதில் ஒரு பொய்யும் கிடையாது. உங்களை விட அழகாக சிலர் கடவுள் வேறு லோகத்தில் வச்சுருக்கிறார். அதுக்காக நீங்கள் ஒன்றும் டிப்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு மரம் இருக்குது பாருங்கள், இன்னும் அழகாக இருக்குது அந்த பழம். ஒரு கடி கடிச்சிங்கன்னா அவர்களை போல நீங்கள் அவர்களை போல மாறிவிடுவீர்கள். போல அந்த ஒரு வார்த்தை தான் இந்த உலகத்தை அழித்து நாசமாக்கினர். சாத்தான் போய்விட்ட பிறகு சாத்தான் பழத்தை பறித்து ஏவாளின் கையில் கொடுக்கவில்லை, கொடுக்க மாட்டான். சாத்தான் ரிமோட் கண்ட்ரோல் ஆன் பண்ணி டிவியை திறந்து கொடுக்க மாட்டான், நம்ம தான் திறப்போம். என்னைக்கா சாத்தான் டிவி ஆன் பண்ணி கொடுத்துருக்கா அவங்களுக்கு? கொடுக்கவே கொடுக்காது. நம்ம தான் அதை ஆன் பண்ணுவோம். கவனிச்சிருக்கீங்களா? சாத்தான் போன பிறகு தான் அந்த செயல்பாடு வெளிப்படும். நம்ம ஏமாற்றி விட்டவன் போய்விடுவோம், அடுத்த வீட்டுக்கு போய்விடுவான். அந்த அம்மாளுக்கு தூக்கமே இல்லை, அந்த பழத்தையே பார்த்து கொண்டிருந்தார்களாம். அவர்களைப் போல அந்த ஒரு வார்த்தை அவர்களை ஜெயித்தது. ஏன் அந்த ஏக்கம் அவர்களுக்கு வந்தது? ஐயோ, அவர்களைப் போல் நான் இல்லையே, அவர்களை விட நான் தாழ்வாக இருக்கிறேன் என்கிற சுய பரிதாபம், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவர்களை மேற்கொண்டது. அத்தோடு இந்த உலகம் ஒரு பயங்கரமான குழியில் விழுந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். பரிதாபம். ஐயோ, எனக்கு அப்படி ஒரு கணவன் கிடைக்கவில்லை, இப்படி ஒரு மனைவி எனக்கு கிடைக்கவில்லை, இப்படி ஒரு குழந்தை எனக்கு பிறக்கவில்லை, இப்படி ஒரு வீடு எனக்கு கிடைக்கவில்லை, இப்படி ஒரு அரசாங்க உத்தியோகம் எனக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு நாளைக்கு 300 காரணங்களை பிசாசு நம் உள்ளத்தில் கொண்டு வருகிறது, நம்மை நாசம் பண்ணி விடுகிறது. அதற்கு என்ன வழி? ஒரே ஒரு வழிதான். இந்த நிலைமையிலும் நான் பரிதாபத்துக்குரியவன் அல்ல, நான் பாக்கியவான். எல்லா ஆண்டவர் கரங்களை தட்டி நன்றி செலுத்த போகிறேன். பாக்கியவான், பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த வயதிலும் நான் பாக்கியவான், இந்த சூழ்நிலையிலும் நான் பாக்கியவான், இந்த துணைத்தன மனைவியின் மத்தியிலும் நான் பாக்கியவான் தான். நான் போன முறை வரும்போது ஒரு கதை சொன்னேன். ஒரு நண்பர் என்னிடத்தில் ஓடி வந்து, என் மனைவி எந்த நேரம் தொணைங்கிற ஐயா அப்படி. நான் சொன்னேன், நீங்கள் தானே துணை வேணும்னு கேட்டீங்க, ஆண்டவர் கொடுத்துட்டார். துணை தாயா கேட்டேன், துணையை கேட்கலையே ஐயா. சிங்குலரில் கேட்டீங்க, ஆண்டவர் புளூரலில் கொடுத்துட்டார். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கிறது, எழுந்து நாம் பாடுவோமா? உம்மையன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காறுதலே. உம்மையன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காறுதலே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே. எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்லபரா பரணே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்லபரா.
எந்தன் மேன்மை சிலுவையில்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. எந்தன் மேன்மை சிலுவையில்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன், வல்ல பராபரனே சரணம். நீங்கள் பாக்கியவான்கள். இந்த நிலைமையிலும் இந்த சூழ்நிலையிலும் இந்த காலகட்டத்திலும் நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, பரிதாபத்துக்குரியவர்கள் அல்ல, பாக்கியவான்கள். இனி யாருடைய பரிதாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. எதற்காகவும் நீங்கள் பரிதாபப்படவே கூடாது. நிகழ்காலத்தை கடந்த காலத்தை குறித்து இருக்கிற எல்லா பரிதாபங்களையும் கர்த்தர் அகற்றி போடுவார். நீங்கள் பாக்கியவான்கள். எவ்விதம் அவர் நம்மை பாக்கியவான்களாக விளங்கப்படுகிறார். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை என்று ஒரு சோதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோபு 14:14, 14:1, 7:1 ஆகிய வார்த்தைகளில் வேதம் சொல்லுகிறது, பூமியில் போராட மனுஷனுக்கு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் எப்பொழுது எனக்கு ஒரு மாறுதல் வரும் என்று நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். தாயின் வயிற்றில் பிறந்தவன் ஆயுசு காலம் குறுகினவனும் சஞ்சலங்கள் துக்கங்கள் நிறைந்தவனுமா இருக்கிறான். ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த பாடுகளின் பாதையில் நம்மை நடத்துகிறார். நடத்தும் பொழுது அவர் செய்கிற முதலாவது காரியம், நாம் பரிதாபப்படுகிறவர்கள் என்ற அந்த வரிசையில் இருந்து பாக்கியவான்கள் என்ற வரிசைக்கு வரும்படி அவர் செய்கிற முதலாவது அற்புதம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை அனுமதிக்காமல், அது நம் திராணியை மிஞ்சி போகாமல் அதற்கு ஒரு வேலியை கர்த்தர் போடுகிறார். பவுண்டரி, மிஞ்சி போகாதபடி ஒரு எல்லையை கர்த்தர் குறிக்கிறார். என்ன நடந்தாலும் மிஞ்சி போகாது. ஒரு ஆண்டவருக்கு ஒரு அலையில சொல்ல போறீங்க, என்ன நடந்தாலும் சரி, தேவன் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தை மிஞ்சி, ஞானத்தை மிஞ்சி, நமக்கு அவர் தந்திருக்கிற ஐஸ்வர்யத்தை மிஞ்சி, தேவன் நமக்கு தந்திருக்கிற பலத்தை மிஞ்சி ஒன்றும் போகாதபடி ஒரு எல்லை கோடை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். அவ்விதம் அவர் குறித்து வைக்காமல் ஒருவேளை அவர் போயிருப்பாரானால் இன்றைக்கு இந்த கொளத்தூரில் இந்த கூட்டம் பெற்றிருக்காது, நீங்களும் வந்து சேர்ந்திருக்கவே மாட்டீர்கள். ஒரு எல்லையை தேவன் குறித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. நான் பல நேரத்தில் கலங்குகிறோம், ஐயோ என் பொண்ணை தனியாக நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேனே, பயமாக இருக்குது பிரதர். என் மகளை நான் தனியாக மலேசியாவுக்கு அனுப்பிட்டேன் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு, வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கேன் ராத்திரி பகல். நம் இருதயம் கலங்குகிறதே. ஆனால் ஆண்டவர் சொல்லுக, இல்லை இல்லை, ஒரு எல்லை கோடை நான் போட்டு வைத்திருக்கிறேன். நான் அடிக்கடி நினைவு கூறுகிற ஒரு உதாரணம் உண்டு. ஒரு பெரிய கோடீஸ்வரர் நம்ம நாட்டில் இருக்கிறார். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் அவர் போடுவார். சிங்கப்பூருக்கு ஒரு முறை போயிருந்தார். அங்கே பாம்பு பண்ணை என்று ஒன்று இருக்கிறது. அங்கே நிஜமாகவே பாம்புங்களுங்க அங்கே உலாவிக் கொண்டிருக்கும். அவரும் 2 பாடி கார்ட்ஸோடு உள்ளே நுழைந்தார். அந்த பாம்பு அது வரைக்கும் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியை பார்த்ததே இல்லை. இதோ வினோதமான ஒரு உருவம் இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கிறது என்று அவரை வேடிக்கை பார்க்க சற்று அருகே வந்து விட்டது, அவ்வளவுதான். அவர் எடுத்தார் ஒரு ஓட்டம். ஒருவேளை இது ஒலிம்பிக்ஸ் ஓட்டமாக இருந்தால் கோல்டு மெடல் நமக்கு தான். பாடி கார்ட்ஸ் அவரோடு இணைந்து ஓட முடியவில்லை. ஐயா இவ்வளோ ஸ்பீடாக ஓடுவார் தெரியாது நமக்கு. போலீஸ்காரர்கள் மிரண்டு போய்விட்டார், இந்தியன்ஸ் இவ்வளோ வேகமாக ஓடுவாங்களா அப்படின்ட்டு. 2 நிமிஷத்தில் அவர் அந்த தோட்டத்துக்கு வெளியே போய்விட்டார். ஒரே
கவலை எல்லாருக்கும். சந்தோஷமாக வந்தார், என்ன நடந்தது என்று அவர் விசாரிக்கும்படி சிங்கப்பூர் போலீஸார் போனார்கள். ஐயா, திடீரென்று இப்படி ஓடி வந்தீர்கள், என்ன விஷயம்? டேய், பாம்பு கிட்ட வந்துருச்சுடா, உங்கள் கண்ணு என்ன தெரியலையா அப்படின்னு கேட்டார். அது ஒன்றும் பண்ணாதீங்கய்யா, நீ பாம்பு திங்கிறாள், ஒன்றும் பண்ணாதுடா என்று ஒரே கோபம் அவருக்கு. பிறகு அவர் உட்கார்ந்து ஒரு காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுத்து ஒரு போலீஸ்காரர் சிரித்து கொண்டே சொன்னார், ஐயா, நாங்கள் வெளியே சொல்ல வேண்டாம் என்று ஒரு ரகசியம் இருக்கிறதே, உங்களை ஆறுதல் படுத்த நாங்கள் சொல்லுகிறோம். இங்கே இருக்கிற பாம்புகள் நிஜமான பாம்புகள், எல்லாவற்றுக்கும் விஷம் 100க்கு 100 பத்திரமாய் பள்ளியில் இருக்கிறது, அதில் எந்த மாறுபாடும் இல்லை. உங்கள் அருகில் பாம்பு வந்தது நிஜம்தான், இங்கே நீங்கள் பார்க்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறது. பாம்புகளுக்கும் அதை பார்க்க வருபவர்களுக்கும் நடுவே ஒரு கண்ணாடி ஒன்றை நாங்கள் வைத்திருக்கிறோம், மெல்லிய ஒரு கண்ணாடி. அது அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலம் பார்த்தால்தான் அந்த கண்ணாடி கண்களுக்கு தெரியும், மனுஷ கண்களுக்கு தெரியாது. அந்த கண்ணாடி உங்கள் கண்ணுக்கு தெரியாது, பாம்பு கண்ணுக்கும் தெரியாது. அது எத்தனை வேகமாய் வந்தாலும் அந்த கண்ணாடி இதை தடுத்து போடும். பார்வையாளர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். இப்படி ஓடி வந்து அவமானப்பட்டுட்டீங்களே சார் அப்படின்னா, அட பாவி பயலே, டிக்கெட் வாங்கும்போது சொல்லி தொலைச்சா நான் எவ்வளோ கௌரவமாக இந்தியாவுக்கு போயிருப்பேன் அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எது வேண்டுமானால் வரத்தான் செய்யும். எவ்வளவு கிட்ட வந்தாலும் உங்களை தீண்டுவதற்கு, தொடுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. கிட்ட வரலாம். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்தது என்று சங்கீதக்காரன் சொல்வது போல, நமக்கும் இந்த உலகத்துக்கு நடுவே ஒரு அடி தூரம் தான் இருந்தது. கடங்காரன் நம்ம வீட்டை எடுத்துக்கொண்டு போக ஒரு அடி தூரம் தான் இருந்தது. நம்முடைய மகளை நாம் இன்னொருவன் கையில் இழப்பதற்கு ஒரு அடி தூரம் தான் இருந்தது. நம்முடைய மான மரியாதை பறி போவதற்கு ஒரு அடி தூரம் தான் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். மிஞ்சி வராதபடி ஒரு அளவு கோட்டை போட்டு வைத்திருக்கிறார். வியாதிகள் வரும், மிஞ்சி போகாது. பிசாசுகள் வரும், மிஞ்சி போகாது. அசுத்தாவிகள் வரும், மிஞ்சி போகாது. செயின்ட் ஆண்டனி என்ற ஒரு மகாபெரிய புனிதர் கத்தோலிக்க திருச்சபையில் கணத்துக்குரியவராக எண்ணப்படுகிறார். அவரது வாலிப வயதின் சரித்திரம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவரை குறித்து நான் பக்கம் பக்கமாக வாசித்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவர் ஒரு முறை ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு அவங்க அப்பா கூட்டிக் கொண்டு போகவே மாட்டார். ஒரே கவலை அவருக்கு, அப்பா எல்லாரும் போகிறார்கள், என்னை மாத்திரம் விட்டு விட்டு போகிறீர்கள் என்று. அப்போ சொன்னாராம், மகனே, நாம் விவசாயிகள், தானியங்கள் பழங்கள் போன்றவைகளை நாம் உலர வைக்கிற காலை சூரிய பொழுது, அந்த சூரிய வெளிச்சத்தில் அது உலர வேண்டும். நீ ஆலயத்துக்கு வந்துவிட்டால் யார் அந்த தானியங்களை பறவைகளுக்கு காப்பாற்றுவது? ஆகவே நீ ஒரு குச்சியை எடுத்து அந்த பறவைகளை துரத்தி கொண்டிருக்க வேண்டும். மாலை ஆராதனைக்கு நீ போகலாம் என்பார். ஆனால் அவருக்கோ முதல் ஆராதனைக்கு போய்விட வேண்டும். அப்பா கையில் ஒரு குச்சியை கொடுத்து விட்டு, அப்பா தன் மகனின் கையில் ஒரு குச்சியை கொடுத்து விட்டு ஆலயத்துக்கு போய்விட்டார். தூரத்தில் ஆலயத்தின் மணி ஓசை அவருக்கு கேட்டது. அந்த குச்சியை வைத்து பறவைகளை விரட்டி கொண்டே சொன்னார், ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்கு எப்படியாவது நான் போய் தேர வேண்டும், எனக்கு ஒரு யோசனை தாருங்கள் என்றாராம். ஆண்டவர் கேட்டார், என்னை ஜெபித்தால் நான் எதையும் செய்வேனே, இதை செய்ய மாட்டேனே என்றாராம். திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அவ்வளவுதான், அந்த யோசனையை செய்து முடித்தார். ஆலயத்துக்கு போய்விட்டார். தகப்பனார் எதற்கோ திரும்பி பார்த்தவருக்கு பயங்கர ஆத்திரம். அட பாவி பயலே, இருக்கிற அந்த 5-6 மூட்டை தானியத்தை நீ தார வாத்துட்டு வந்துட்டியே, நீ நல்லா இருப்பியா? எங்கடா அந்த குச்சியை போட்டுட்டு பறவைகளை விரட்டாமல் வந்துட்டேன்னாராம். இல்லைப்பா, ஒன்றும் ஆகாது, நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஆனால் தகப்பனுக்கு நிம்மதியே இல்லை. பாதி ஆராதனையில் அந்தோனியாரின் காதை பிடித்து இழுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு வந்தார். தானியத்தில் ஒன்றும் குறைந்து போகவில்லை. ரொம்ப ஆச்சரியம். அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளிருந்து காற்று மூச்சு என்று குருவிகள் போடுகிற சத்தம் அவர் காதுகளில் கேட்டது. என்னடா வீட்டுக்குள்ளேருந்து குருவி சத்தம் கேட்குது? ஆமாப்பா, ஒரே ஒரு ஜெபம் பண்ணேன், நம்ம ஊரில் இருக்க எல்லா குருவியும் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு எல்லாம் ஓடி வந்துருச்சு. ஒரு பூட்டு போட்டுட்டு வந்துட்டேன்ப்பா
எல்லாம் பத்திரமா உள்ள இருக்கு அப்படின்னுட்டு நடந்த சம்பவம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு இந்த உலகத்துக்கு நடுவே ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளை யாரும் கொண்டு போக முடியாது, நம் புருஷனை யாரும் கொண்டு போக முடியாது, மனைவி யாரும் கொண்டு போக முடியாது. இந்த வருகிற வழியில் நான் தவிர்க்க முடியாமல் ஒரு குடும்பத்தை நான் பார்த்தேன். ஒரு கத்தோலிக்க குடும்பம். அவர்கள் அழுதார்கள், ஐயா என் புருஷன் வயிற்றில் மருந்து வேலை பார்க்கிற என் கணவனாருக்கு உதவியாளராக செக்ரட்டரியாக இருக்கிற ஒரு பெண் கிலோ கணக்கில் மாய மருந்துகளை மாந்திரிகத்தை என் புருஷனுக்கு கொடுத்து விட்டாள். அவரை காப்பாற்ற நான் பட்ட பாடு பெரிய பாடு, நல்ல வேளை வந்து சேர்ந்தீர்கள் என்றார்கள். இன்று ஆச்சரியமாக அந்த சகோதரனை கர்த்தர் விடுதலை செய்தார். எத்தனை ஒரு பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். எஜமானுக்கு துரோகம் செய்கிறவர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே, உங்களுக்கும் இந்த உலகத்துக்கு நடுவே ஒரு கோடு போடப்பட்டிருக்கிறதே, ஒரு எல்லை போடப்பட்டிருக்கிறதே, அது மிஞ்சி வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். நம்புறீங்களாம்மா? நம்புறீங்களா? ஆகவே நீங்கள் பாக்கியவான்கள். மற்றவர்களுக்கு வருகிற அதே பிரச்சனை தான் நமக்கும் வருகிறது. ஆனால் அவர்கள் கீழ்ப்பாக்கத்துக்கு போய்விட்டால் நம்ம குளத்தூரில் இருக்கிறோம். என்ன வித்தியாசம் பாருங்க. அதே போராட்டம் தான். ஜூன் மாதம் தான் எல்லாருக்கும் ஒரே ஸ்கூல் ஃபீஸ், கிறிஸ்தவங்களுக்கு பாதி ஃபீஸ் கட்டுங்கன்னு யாரும் சொல்கிறதில்லை. எல்லாருக்கும் ஒரே ஃபீஸ் தான். அப்படி தான் நம்ம. நேற்று ஒரு பேங்க்கில் இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்து, சார் பேங்க்கில் பணமே இல்லை சார், எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் கொண்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. இருந்து அவ்வளோ பணத்தையும் கொண்டு போயிட்டாங்களாம். பேங்க்கில் பணம் இல்லை. இப்போ நாங்கள் பணம் எடுக்க போகும்போது, மன்னிச்சுக்கிடுங்க ஐயா, பேங்க்கில் ஒரு பைசா பணம் இல்லை, டீ குடிக்க கூட பணம் இல்லை, சாயந்தரம் வாங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோ தேவையில் இந்த உலகம் இருக்கிறது. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்கள். அதே பிரச்சனை தான் நமக்கும் வருகிறது. ஆனால் நாமும் சிரித்து கொண்டிருக்கிறோம், தூங்கி கொண்டிருக்கிறோம், இளைப்பாரி கொண்டிருக்கிறோம், உபவாசம் சொல்லிட்டு கூட சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆந்திராவுக்கு ஒரு ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த போதகர் சொன்னார், 3 நாள் உபவாசத்தில் இருக்கேன் அப்படின்னார். சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். எனக்கு நம்பவே முடியல. 2-3 நாள் கழித்து எனக்கு ரொம்ப சோதனை, அதாவது ஒரு டெம்டேஷன். உபவாசம்னா தெலுங்கில் சாப்பிட்றதுன்னு அர்த்தமாக தெரியலையே. மெல்ல பாஸ்டர்மா கூப்பிட்டு கேட்டேன், ஐயா எத்தனை நாள் உபவாசம் இருக்கிறாங்கம்மா? ஐயா இப்போ எவ்வளோ தெரிஞ்சிட்டாருங்க, முந்தைய 40 நாள் இருப்பார், இப்போ 3 நாள் தான் இருக்கிறார். ஆனால் அடுத்த மாதம் ஒரு 6 வாரம் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 300 நாள் எங்கள் ஐயா உபவாசத்தில் தான் இருப்பார். சபையார் அதே தான் சொன்னாங்க. ரொம்ப நேரம் 2-3 நாள் எனக்கு வெளிப்பாடே இல்லை இந்த உபவாசத்துக்கு என்ன அர்த்தம். அன்றைக்கு ஒரு பதில் எனக்கு கிடைத்தது. ராத்திரி என்ன சாப்பிட்றீங்கன்னு அந்த அம்மா கேட்டாங்க. சப்பாத்தி போதுமான்னு. ஐயா நீங்களும் உபவாசத்தில் இருக்கிறீங்கன்னாங்க. இது என்னடா வம்பா போச்சு. அப்புறம் தான் நான் புரிந்து கொண்டேன், உபவாசம் என்பது இங்கே வேறு அர்த்தம் என்று. பிறகு என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் அழைத்து, தம்பி நீ எவ்வளோ நாள் உபவாசம்? ஐயா நான் பிறந்ததுலேருந்து உபவாசம் தான் இருக்கிறேன். என்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனும் அன்னையிலும் நான் சாப்பிடவே இல்லையா அப்படி. பிறகு தான் நான் அந்த மொழிபெயர்ப்பாளர் மூலம் அறிந்து கொண்டேன், சோறு சாப்பிடலன்னா உபவாசம். அந்த கிராமத்தில் சோறு சாப்பிடலன்னா உபவாசம். ஆமாம், இட்லி வடை தோசை எதையும் சாப்பிடலாம். எங்கள் ஐயா ஒரு வருஷத்துக்கு 300 நாள் உபவாசம் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 300 நாள் சோறு சாப்பிட மாட்டார். எது எப்படியோ கவலைப்பட்டுக்கிட்டே எல்லாத்தையும் செய்கிற ஒரே கோஷ்டி நம்ம தான் உலகத்தில். ஒரே கவலையாக இருக்குங்க. அதான் டி நகர் போயிட்டு வந்தேன். கடன் தொல்லை தாங்க முடியலைங்கய்யா, அதான் ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். கிரெடிட் கார்டு ரொம்ப லிமிட்டை தாண்டிடுச்சு. அதான் பீஸா ஹட்டில் போய் 2 பீஸா வாங்கிட்டு வர வீட்டுக்கு. 2 பீஸா 2000 ரூபாய். அப்புறம் எப்படி கடன் குறையும்? நமக்கு ஜெபிக்க நவீன் இருக்காருங்க, ஒரு தைரியத்தில் நம்ம போடுறோம். பாவம் அவர் சாப்பிடாம ஜோம் பண்ணிட்டு இருக்கார். நம்ம பீஸா ஹட்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், பாஸ்டர் தயவு செஞ்சு ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுங்க. எங்களுக்கு நிறைய ஜபக்குறிப்பு போகிறோம். அதில் சில எழுதுவோம், ஐயா அட்லீஸ்ட் 1 மணி நேரமாக ஜோம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, ஒருத்தர் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க ஐயா.
நாம் பாக்கியவான்கள். ஒரு பழைய பாடலுக்கு இணைந்து நாம் பாடுவோமா? எந்த சூழ்நிலையோம் அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலை என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவர். என்னை நம்பியவர் தந்த ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்து இந்த பார்தலத்தில் சொந்தக்காரவர். பக்கத்தில் யாராவது இருந்தால் கையை பிடிச்சிக்குவாங்க. நீ பாக்கியவதி. இனி உனக்காக நான் பரிதாபமே பட மாட்டேன். நீ பாக்கியவதி. ஹல்லேலூயா. சிலருக்கு ரொம்ப கவலை. எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் கொஞ்சம் பரிதாபப்பட்டு இருந்தா, அதே நீங்கள் பறிச்சிட்டீங்களையா, கொஞ்சம் நெஞ்ச பரிதாபமும் இன்னைக்கு பறி போயிடுச்சு அப்படின்னு அதை நினச்சி பரிதாபப்படுறீங்க சிலர். இனி உங்கள் மேலே நான் பரிதாபப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்க. நானும் சொல்லிட்டேன், பிரதர் நவீன், இனி உங்களை பார்த்து நான் பரிதாபப்படவே மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில். இன்னையோட அந்த 7 மணியோட உன் மேலே எனக்கு பரிதாபமே வராது, பரிதாபப்பட மாட்டேன். நீ கொடுத்து வச்சவ பாக்கியசாலி. உன் மேலே நான் ஏன் பரிதாபப்படணும்? நீ பரிதாபத்துக்குரியவள் அல்ல, பரிதாபத்துக்குரியவன் அல்ல, நீ பாக்கியவான். இரண்டாவதாக மற்றும் ஒரு காரணம் நம்முடைய பாக்கியத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. அவர் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனையை நமக்கு அனுமதிக்காமல் அதை தாங்க நமக்கு திராணியை கொடுத்து அது மிஞ்சி போகாதபடி அதற்கு ஒரு எல்லையை போட்டு அதோடு விட்டுவிடாமல் நாம் தப்பி செல்லும்படி ஒரு போக்கை உண்டு பண்ணுகிறார். ஏதாவது ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். வேடிக்கையான விதத்தில் அந்த போக்கை அவர் உண்டு பண்ணுவார். 9:28 ரோமர் புஸ்தகம் சொல்லுகிறது. ரோமர் 9:28 குறுக்கு வழியில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆங்கில வேத புஸ்தகத்தில் அப்படித்தான் இருக்கிறது. The Lord shall perfect everything righteously on this earth in a shortcut. ஷார்ட்கட் என்ற ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ராமலிங்கம் என்று ஒரு முடிவெட்டுகிற ஐயா எங்கள் குடும்பத்திற்கு உண்டு. ஃபேமிலி பார்பர் அவர் தான். நான் அவர் இடத்தில் போய் சொல்லுவேன், ஐயா அண்ணன் கொஞ்சம் இந்த டிசைன் அந்த மாடல் சொல்லிட்டு நிறைய எனக்கு சில மாடல்கள் உண்டு. நிறைய டிசைனில் முடிவெட்ட சொல்லி அவருக்கு நான் சொல்லுவேன், கவலையே படாதீங்க தம்பி, இன்றைக்கி உங்கள் கனவெல்லாம் நினைவாக போகுது, கொஞ்சம் அப்படி கண்ணை மூடி படுத்துக்கிடுங்க பாரு. கண்ணை திறந்து பார்த்தா இந்த மிலிட்ரி கட்டுன்னு அந்த காலத்தில் ஒரு கட்டு ஒன்று இருக்கும். ஒரு இம்மி அளவு கூட தலையில் முடி இருக்காது. சம்மர் கட். நான் என்ன மாடலில் வெட்ட சொன்னாலும் அவர் கடைசியில் சம்மர் கட்டில் தான் முடிப்பார். நல்லா தான் ஆரம்பிப்பார். கண்ணை திறக்கும்போது எனக்கு அடையாளமே தெரியாது. எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரியாது. அப்போ கேட்ட ராமலிங்க அண்ணன், இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. அவர் சொன்னார், தம்பி நீ 1000 சொல்லலாம், காசு கொடுக்குறது உங்கள் அப்பா தான், அதனால் அவர் காலையில் சொல்லிட்டு போயிட்டாரு. என் பையன் 1000 சொல்லுவான், ராமலிங்கம் நம்ம மாடலில் வெட்டி விட்டுருங்க அப்படின்னு போயிடுவார். அதனால் அப்பா சொல்கிறதான் தம்பி நான் கடைசி வரைக்கும் கேட்க முடியும், அதனால் கோச்சிக்கிடாதீங்க, அடுத்த முறை பார்த்து வெட்டலாம் அப்படின்னு. எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் சம்மர் கட்டு தான். அதுக்கப்புறம் வெட்டுறதுக்கு முடியலாம் போச்சு.
நம்ம ஆண்டவர் ஒரு ஷார்ட்கட் வைத்திருக்கிறார், ஒரு குறுக்கு வழி. நாம அது முயற்சி பண்ணினால் அது குற்றமாகிவிடும். தேவன் அதை செய்யும் பொழுதே, நாம் நீதிமான்களாக இருக்கும் பொழுதே, நாம் பரிசுத்தவான்களாக இருக்கும் பொழுதே நமக்கு ஒரு குறுக்கு வழி அவர் வைத்திருக்கிறார். எங்கள் ஊரில் ஒரு அண்ணாச்சி இருந்தார், பரம ஏழை. 100 ரூபாய் அவருக்கு முதல் சம்பளம். சம்பளத்தை வாங்கி ஆலயத்துக்கு போனார். ஆண்டவா, இந்த 100 ரூபாய் நான் கொண்டு வந்திருக்கிறேன், 10 ரூபா உங்களுக்கு தான், பயப்படாதீங்க ஆண்டவர், அதில் நான் கை வைக்கவே மாட்டேன் என்று ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். அவருடைய ஜெபம் வினோதமான ஒரு ஜெபம். ஆண்டவரே, நான் பேராசைக்காரன் அல்ல, ரொம்ப கொடுங்கன்னு கேட்டு உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். இந்த 100 ரூபாய்க்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதோடு சேர்த்து ஒரு ஜெப குறிப்பு நான் வைக்கிறேன்ப்பா, எப்படியாவது கொடுத்துருங்க. நான் ரொம்ப கேட்க மாட்டேன் ஆண்டவரே, நான் பேராசைக்காரன் இல்லை, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று அதை இழுத்து கொண்டே இருப்பார் அந்த ஜெபத்தை. கடைசியில் சொல்வார், ரொம்ப வேண்டாம் ஆண்டவரே, ஒரு 0 சேர்த்துக்கிடுங்க அப்படின்பார். 100 ரூபாயில் ஒரு 0 சேர்த்தா என்ன ஆகுறது? ஒரு 0 போட்டுக்கிடுங்கப்பா, நான் ரொம்ப ஒன்றும் கேட்க மாட்டேன் ஆண்டவரே, ஒரு 0 சேர்த்துக்கிடுங்க, இந்த 100 பக்கத்தில் ஒரு 0 போடுங்கன்னுவார். அதுதான் அவருடைய ஜெபம். கொஞ்ச நாள் 1000 ரூபா சம்பளம் ஆச்சு. அப்பயும் ஜெபத்தை மாத்துறாரா? அதே ஜெபந்தான். ஆண்டவரே, நான் ரொம்ப கேட்க மாட்டேன், நான் பேராசைக்காரன் கிடையாது, ஒரே ஒரு 0 சேர்த்துக்கிடுங்க ஐயா. 1000 ரூபாய் சம்பளமா 10,000 ஆச்சு. அப்பயும் விட்ட பாடில்லை, அதே ஒப்பாரி தான். ஆண்டவரே, என் நிலைமை உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப கேட்டு உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன், ஒரே ஒரு 0 சேர்த்துக்கிடுங்க ஆண்டவரே, பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்கப்பா. 1,00,000 ஆச்சு. இப்போ பெரிய கோடீஸ்வரன், பணத்தின் மீது நடக்கிறார். இப்பயும் அந்த ஒப்பாரி ஜபத்தை அவர் விடுறதாகவே இல்லை. இப்பயும் கோயிலுக்கு போவார். ஆண்டவா, ஒரு 0 போட்டுருங்க ஐயா, நான் ரொம்ப கேட்க மாட்டேன் அப்படின்பார். அப்போ அந்த கோயில் குட்டியார் கேட்டாராம், ஏய்யா, நானும் எத்தனையோ ஜபத்தை அந்த சர்ச்சில் கேட்டிருக்கேன், இந்த 0 போடுற ஜபத்தில் என்னையா இருக்குன்ட்டு, அதை வச்சு தானே நான் பழச்சிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு ஜபம் தான் என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா. நானும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அவளை பார்த்து சொன்னேன், கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஒரு 0 போட்டுருவார் அப்படின்னு. ஐயா, ஏற்கனவே நாங்கள் ஓட்டாண்டியாக இருக்கோம், நீங்கள் வேறு 0 போட்டு போகிறீங்களேன்னு. இல்லை, அந்த அர்த்தத்தில் சொல்லலையா, நீங்கள் 12 லட்ச ரூபா வேணுங்கிறீங்க, நான் கூட ஒரு 0 போட்டுட்டு போகிறேன்னு. ஐயா, 2 0 போட்டுருங்க ஐயா, உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு 0 போட போகிறேன் இன்னைக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் 70 பேர் வந்தால் அது 700 கர்த்தர் மாற்று, ஒரு 0 போட போகிறேன். எல்லாம் ஒரு 0 போடுங்க பார்க்கலாம். நோட்டு புக் எடுங்க. உங்கள் சம்பளம் எவ்வளோ? 15,000 சம்பளம் தான். 0 நீங்களே ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் போடுங்க. எல்லாம் 0 போடுங்க. வெறும் 0 போடக்கூடாது, அந்த நம்பரை போட்டுட்டு போடணும். எவ்வளோ வேணும் உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இப்போ என்னுடைய வருமானம் ஒரு 50,000ப்பா, நான் ரொம்ப கேட்க மாட்டேன் ஆண்டவரே, ஒரே ஒரு 0 போட்டுக்கிடுங்கப்பா. ஆண்டவருன்னு சொல்வார், நீயும் ஒரு 0 போட்டு கொடுன்னு சொல்வார். சொல்ல மாட்டாரா? நீனும் அதே 50 ரூபாயில இருக்கே, நீயும் ஒரு 0 போட்டுன்னு சொல்வார். ஒரு குறுக்கு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். எப்படி உண்டு பண்ணுவார் நமக்கு தெரியாது. சங்கீதம் 111:2 சொல்லுகிறதே, கர்த்தருடைய கிரியைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற அனைவராலும் ஆராயப்படத்தக்கவைகளுமா இருக்கிறது. ஆராயப்படத்தக்கது என்றால் என்ன? ஒரு சயின்டிஸ்ட் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். சயின்ஸ் பிகின்ஸ் வித் a question how. எப்படி என்ற வார்த்தையோடு சயின்ஸ் தொடங்குகிறதா. இது எப்படி இந்த ஃபேன் ஓடுது, எப்படி இந்த காற்று வீசுகிறது, எப்படி இந்த ஆப்பிள் கீழே விழுகிறது, இவைகள் தான் சயின்ஸினுடைய ஆரம்பம். ஹவ். தேவன் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கு முன்பதாகவும் ஹவ் என்ற ஒரு வார்த்தை தானாக இணைந்து விடும். ஆகவே தான் பாருங்கள், 18ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 12 முதல் வாசித்து பாருங்கள். சாராள் ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்கிறாள், இது எப்படி ஆகும்? How it shall be so. How it shall be, sir. அதே கேள்விதான் மரியாள் அன்னையும் 1ஆம் அதிகாரம் லூக்கா புஸ்தகம் 32 முதல் வாசித்து பாருங்கள். இது எப்படி ஆகும்? How is it going to be? எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக இந்த கேள்வி இருக்கும். யாராவது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். முதலாவது நம்முடைய மனசாட்சி கேட்கும், நவீன், how? எப்படி நீ செய்ய போகிறாய்? How is it possible? How are you going to do? நண்பர்கள் கேட்பார்கள் கவலையோடு, how are you going to do?
சத்துருக்கள் சிரித்து கொண்டே கேட்பார்கள், how are you going to do? இந்த உலகம் முழுவதும் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படிதானா? சொல்லுங்கம்மா. ஆமாம், விடவே மாட்டார். கேள்வி கேட்பதற்கென்றே ஒரு தமிழ் ஜாதியை கடவுள் வைத்திருக்கிறார். நம்ம பிரச்சனைக்கு பதில் கேட்க சொல்ல மாட்டாங்க, கேள்வி தான் கேட்பாங்க. நம்மளே பதில் இல்லாமல் தான் உட்காந்துருக்கோம். என்னடா செய்ய போகிற அப்படின்னு கேட்பாங்க. 10 வயசு பிள்ளையை பார்த்து என்ன செய்ய போனால் அதுக்கு என்ன தெரியும்? பாவம், ரொம்ப பயங்கரம். ரெஸ்ட் எடுக்காத ஒரு ஜாதி நம்ம தமிழ் ஜாதி தான். பிறந்த உடனே ஸ்கூலில் கொண்டு போய் போட்டுறாங்க. படித்து முடித்து 1 மாதம் அது ரெஸ்ட் எடுக்குது அந்த குழந்தை கிடையாது. கேம்பஸ்லேயே வேலை கிடைச்சிடணும். ஸ்கூல்லேருந்து அப்படியே காலேஜ், காலேஜ்லேருந்து அப்படியே வேலை, ஆஃபீஸ்லேருந்து அப்படியே கல்யாண மண்டபம். தமிழ்நாட்டில் ஒருத்தன் பிறந்துட்டானா 80 வயசில் தான் அவனுக்கு ரிட்டையர்மெண்ட். அப்பயும் விட மாட்டாங்க, அப்பயும் பேரம்பேத்தி ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். என்ன பயங்கரம் பாருங்க. கேள்வி, என்னடா இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்க? 7 அர்த்தம் இருக்கான் அந்த வார்த்தைக்கு. ஒரு பையன் வீட்டில் இருக்கிறான், என்னடா இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? படித்து முடிக்கலையான்னு அர்த்தம். பிஇ படிச்சுக்கிட்டே இருக்கான் சார் பையன் 10 வருஷமா, எப்போ செட்டில் ஆவான்னே தெரியல. படித்து முடித்த பிறகு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. என்ன தம்பி இன்னும் செட்டில் ஆகலையா? நான் என்ன அர்த்தம்? வேலை கிடைக்கலையான்னு அர்த்தம். வேலை கிடைச்ச ஒருத்தனை பார்த்து, என்ன தம்பி இன்னுமா செட்டில் ஆகாமல் இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் கட்டின ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ பார்த்து, என்னம்மா இன்னும் செட்டில் ஆகலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைக்குட்டி இருக்கிற ஆளை பார்த்து, இன்னுமா செட்டில் ஆகாமல் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு வாசல் இல்லையான்னு அர்த்தம். ஒரு மனுஷன் எத்தனை முறை செட்டில் ஆகிறது? வருஷம் வருஷம் செட்டில் ஆகிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி செய்ய போறேன்? எப்படி சமாளிக்க போறேன்? இதுதான் ஒரே பிரச்சனை இந்த உலகத்தில். நாம் சொல்ல வேண்டிய பதில் ஒரே ஒரு பதில் தான். அதெல்லாம் தெரியாதுங்க, கர்த்தர் இதை செய்வார். எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் தெரியாது, நடக்கும் மட்டும் எனக்கு தெரியும். எப்படி வாடகை கொடுப்பேன்னு தெரியாது, கொடுப்பேன்னு மட்டும் தெரியும். இத்தனை வருஷம் எப்படி கொடுத்தேன்னு தெரியாது, ஆனால் கொடுத்துட்டேன்னு தெரியும். இத்தனை வருஷம் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியாது, ஆனால் வாழ்ந்துட்டேன்னு எனக்கு தெரியும். எப்படி என்ற கேள்விக்கு எப்போ நீங்கள் பதிலை தேட ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்கள் விசுவாசம் முடிந்தது. எப்பேற்பட்ட பரிசுத்தவான்களுக்கு அது ஆண்டவர் வெளிப்படுத்துறது கிடையாது. ஆகவே தான் ஆபகுக்கு 1:5 சொல்லுகிறது, விபரித்தாலும் நம்பக்கூடாத கிரியை உங்கள் நாட்களில் நான் செய்வேன். எப்படி என்று கேள்வி கேட்ட எல்லாருக்கும் கடவுள் சொன்ன ஒரே ஒரு பதில் அதுதான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அற்புதம் நடந்த பிறகும் அந்த நாட்கள் வருவார்கள். டேய் எப்படி நான் செஞ்சேன்? போன வருஷம் வந்தார், எதுக்கு? எப்படி செய்ய போறேன்னு கேட்கறதுக்கு. இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு கேட்க ஒருத்தர் வந்தார். கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதே நபர் அன்போடு கேட்பார். என்ன கேட்பார்? நவீன், எப்படி நவீன் இவ்வளோ கிராண்டாக கல்யாணம் முடிஞ்சிட்டு எப்படி செஞ்சீங்க? எப்படி நடக்கும்னு கேட்டாங்க, இப்போ எப்படி நடந்துச்சுன்னு கேட்டாங்க. நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? அந்த நேரம் நம்முடைய பக்தி புராணத்தை பாடிடக்கூடாது. 40 நாள் உபவாசம் இருந்தேன் ஐயா, என் மனைவி எந்த நேரம் முழங்காலே இருந்தா ஐயா, எங்கள் அம்மாவுடைய கண்ணீர் தான் காரணம் அப்படின்னு ஏதாவது நீ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிங்க, அங்கே முடிஞ்சு போச்சு எல்லாமே. நாம் சொல்ல வேண்டிய ஒரே பதில், கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார். திரும்ப கர்த்தர் செய்தார். நம்ம உபவாசம் உண்மைதான், அம்மாவின் கண்ணீர் உண்மைதான், மனைவியினுடைய முழங்கால் உண்மைதான். அதற்கும் மேலாக இன்னொரு ரகசியம் இருக்கிறது, கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார். எது உங்கள் பார்வைக்கு இது எப்படி என்று தோன்றுகிறதோ, அடுத்த வருஷம் இதே நாளில் நீங்களே கேட்பீங்க, எப்படி இது நடந்தது? எப்படி இந்த வீட்டை வாங்கினோம்? எப்படி இந்த பிரச்சனை வெளியே நாம் வந்தோம்? எப்படி இந்த கட்டிடத்தை நாம் வாங்கினோம்? எப்படி இந்த ப்ரொமோஷன் நமக்கு வந்தது? எப்படி இந்த கல்யாணம் நமக்கு வாய்த்தது? எப்படி இந்த அழகான குழந்தைகள் நமக்கு பிறந்தது? எப்படி இந்த ஆத்தும அறுவடை எனக்கு வந்தது என்று
ஆச்சரியப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு போக்கை உண்டு பண்ணுவாராம். ஹல்லேலூயா. எங்கள் ஊரில் ஒரு பேய் ஓட்டி பிரசங்கியார் இருந்தார். அவர் போனாலே பிசாசுகள் ஆடும். ஆகவே கிராமங்களில் அவரை கூப்பிடுவார்கள். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நுழைந்து தலையில் கை வைப்பார். 1/2 மணி நேரம் தான் மேக்சிமம். அத்தனை பேயும் ஓடி போயிடும். பிறகு அடுத்த வீட்டுக்கு போவார். காலை முதல் பஸ்ஸில் போனால் கடைசி பஸ் வரைக்கும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றாமல் வரவே மாட்டார். பச்சை தண்ணி குடிக்க மாட்டார், சாப்பிட மாட்டார். உபவாசத்தோடு மிகுந்த மனதுருக்கத்தோடு அந்த ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு தான் திரும்ப வருவார். அவருக்கு ஒரு எடுபடி ஒருத்தர் தான். அவன் பள்ளிக்கூடமே போனதில்லை. அவன் வேலையே ஐயாவுக்கு ஷூ பாலிஷ் போடுறது, பெட்டியை தூக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான். பைபிளும் வாசிக்க தெரியாது, கேள்வி ஞானம்தான். ஒரு நாள் ஐயா போக வேண்டிய ஒரு ஊருக்கு அவரால் போக முடியவில்லை. டேய், இன்னைக்கு போக முடியலடா, நீ போய் ஏதாவது சமாளிச்சுட்டு வா, அடுத்த வாரம் நான் போகிறேன் அப்படின்னுட்டா. ஐயா, எனக்கு பேயினாலே பயம் ஐயா, நீங்கள் வர தைரியத்தில் தான் நான் கூட வந்துக்கிட்டு இருக்கிறேன். டேய், பயப்படாரா, எல்லாம் நான் ஜோம் பண்ணுறேன். ஐயா ஜோம் பண்ணால் எல்லாம் நடக்கும் என்று ஒரு வேளை விரட்டி விட்டுட்டார். அவனும் பயந்து நடுங்க அந்த ஊரில் போய் சேர்ந்தான். அந்த ஊர் பெரியவர்களுக்கு ஒரே ஏமாற்றம். அடந்து எடுபிடி பயில அனுப்பிட்டாரே, ஐயா ஏன் இப்படி பண்ணினாருன்னு ஒரே கவலை அவங்களுக்கு. இல்லையா, அடுத்த வாரம் ஐயா வந்துடுவார், நீங்கள்லாம் ஏமாந்து போயிருங்கன்னு ஐயா என்னை ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அனுப்பி வச்சுருக்காரு, அதனால் கவலைப்படாதீங்க. இல்லை ஃபார்மாலிட்டினாலும் அப்பாயின்மெண்ட்டை மாற்ற முடியாது. 20 ஃபேமிலி எங்கள் பேய் உள்ளே ஆடிட்டு காத்திருக்காங்க, வந்து நீங்கள் விரட்டிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. முதல் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். நுழையும்போது சொல்லிட்டான், கதவை மட்டும் பூட்டிடாதீங்க. அந்த அம்மா, அந்த பிசாசால் பிடிக்கப்பட்ட அந்த தாய், பெலஸ்தாலியான ஒரு தாய், ஒரு அம்மாள், கால் மேலே கால் போட்டுட்டு வாய் நிறைய வெத்தலையை வச்சுக்கிட்டு, வாயா அவன் எடுபடி உன்னை அனுப்பிட்டானா, அவனுக்கே நான் பயப்பட மாட்டேன், உனக்கு பயப்படுவேனா, வா முதல்ல உள்ளன்னு. அவருக்கு நடுங்கி அவர் பட்ட பாடு கொஞ்ச நேரம் சாதாரண விஷயம் கிடையாது. அவர் வழியே இல்லாமல் கிட்ட போனார். போவதற்குள் அவருக்குள்ள ஒரு யோசனை எப்படியோ ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோமே. ஒரு மந்திரம் ஒன்றை அவர் கற்றுக்கொண்டார். அதற்குள் முழு தைரியத்தையும் வரவழைத்து கொண்டு அந்த அம்மாளின் காதருகே போனார். ஒரு மந்திரத்தை சொன்னார், அவ்வளவுதான். ஐயோ, உடனேனா போயிடுறையா, அதை மட்டும் நீ பண்ணிடாதுன்னு அந்த அம்மா பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. ஊர் மூப்பர்களுக்கு ஒரே நடுக்கமா போச்சு. ஐயாவோட பவர்ஃபுல்லா இருக்காரு, தினடா வம்பா போச்சு. ஆளும் தெரியாம காலை விட்டுட்டோமா. உடனே மிக்சர் வருது, காஃபி வருது, முறுக்கு வருது. ஐயா குடிங்க. நான் வேலையை முடிக்க ஒன்றும் சாப்பிட மாட்டேன். ஏகப்பட்ட மரியாதை. அடுத்த வீட்டுக்கு போனார், அதே மந்திரத்தை தான் சொன்னார். அந்தமா ஒரே கூப்பாடு போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. 1/2 மணி நேரத்தில் ஊரில் இருக்க அவ்வளோ பேயும் விரட்டிட்டார். அடுத்த பஸ்ஸில் திரும்பி ஊருக்கு வந்துட்டார். பெரியவருக்கு ரொம்ப சிரிப்பாக போச்சு. என்னடா பிசாசு துரத்தி விட்டுருச்சா அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, எல்லா பேயும் ஓடிருச்சிங்கய்யா. விளையாடாதடா, நானே ஒரு நாள் முழுக்க ஓட்டுற ஆள். இல்லைங்க, எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. நம்பவே முடியல அவருக்கு. அந்த ஊருக்கு ஒரு தகவல் அனுப்புகிறார், ஊழியம் நல்லபடியாக முடிஞ்சுதான், சந்தோஷம் தானான்ட்டு. ஐயா அடுத்த வாரமாக அவரே அனுப்புங்க, நாங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்கள் பின்னால் அலைஞ்சே எங்கள் வேலை வெட்டியெல்லாம் வீணாக போயிருந்துங்க ஐயா. உங்கள் உதவி வந்தார், 1/2 மணி நேரத்தில் எல்லா பேயும் ஓட்டிட்டு எங்களுக்கும் ஃப்ரீ, நாங்களும் வேலை வெட்டிக்கு போயிட்டோம் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிடாதீங்க ஐயா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவரே வரட்டும், நீங்கள் உங்களுக்கு ரெஸ்ட் எடுங்க ஐயா, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இப்போ பெரியவருக்கு தூக்கமே போச்சு. ஐயோ, உண்டான ஒளித்தையும் கொண்டு போயிடுவான் போல இருக்கேன்ட்டு. டேய் இங்கே வாடா. என்னங்க ஐயா, என்னடா பண்ணி தொலைச்ச? அவர் சின்ன ஒரு மந்திரம் ஐயா, சொன்னவொடனே பேயெல்லாம் ஓடி போச்சு. என்னடா மந்திரம்? அதை மட்டும் கேட்காதீங்க ஐயா, விடிய விடிய தூக்கம் இல்லை இப்போ பெரியவருக்கு. என்னடா வம்பா போச்சு, வளர்த்த கடா மார்பிளை பாயுதும்பாங்க. இவனுக்கு எழுத படிக்கவே தெரியாது, சூப்பாலிஷை ஒழுங்காக போட மாட்டானே, இவனுக்கு என்ன மந்திரம் தெரியும்? விடிய விடிய தூக்கம் இல்லை. காலையில் போய் எங்கே வா, சாப்பாடு கிடையாது உனக்கு, நீ தொலைச்சி போடுவேன், ஒரு ஊருக்கு அனுப்ப மாட்டேன், இதுக்கு மேலே தகராறு பண்ணால் உனக்கு கல்யாணம் கட்டி வச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ, நீ இன்னைக்கு உண்மையை சொல்லலை உன்னை நான் விட மாட்டேன்னு.
அவர் போட்ட கூச்சல் அவன் பயந்து போய், ஐயா அந்த ரகசியத்தை மட்டும் கேட்காதீங்க, வேறு எதுனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு ஒரு வழியாக அந்த உதவியாளர் ரகசியத்தை சொல்ல ஒத்துக்கொண்டார். ஆனால் நான் வெளியே சொல்ல மாட்டேன் ஐயா, சத்தமாக காதில் தான் சொல்லுவேன் அப்படின்னா. சரி சொல்லி தொலை, சீக்கிரம் வா. சொன்ன உடனே ஐயாவுக்கு ஒரே சிரிப்பு, வயிற்றை பிடிச்சிட்டாட கழுத பயல, இதுதான்டா ரகசியமா, நானும் விடிய விடிய தூக்கம் இல்லாமல் என் நிம்மதியே பறி போச்சே. இன்னும் அவருக்கு ஒரே ஆச்சரியம். அது என்ன ரகசியம் தெரியுமா? அந்த பிசாசு பிடித்தவர்களின் காதுகளில் போய் அவன் சொல்லுகிற ரகசியம் என்ன தெரியுமா? ஏய் மரியாதையாக போயிரு, இல்லாட்டி ஐயாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன். அடுத்த பஸ்ஸில் ஐயாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஒரு வரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு டெக்னிக் தான். ஹல்லேலூயா. அவ்வளோ பிசாசம் அலறி ஓடியே போச்சு. நமக்கும் ஒரு வழியை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. அது வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், ரோட்டு பிரச்சனையாக இருக்கலாம், ஆஃபீஸ் பிரச்சனையாக இருக்கலாம், மனைவியோடு சண்டையாக இருக்கலாம், புருஷனோடு போராட்டமாக இருக்கலாம். நீங்கள் நிம்மதியாய் வாழ ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். உங்கள் குடும்பம் மறுபடியும் சேர்க்கப்படும், இணைக்கப்படும். 11:23 ரோமரின் புஸ்தகம் சொல்லுகிறதே, அவர் மறுபடியும் ஒட்ட வைக்க வல்லவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு இருதயத்தை, குடும்பத்தை, ஊழியத்தையும் மறுபடியும் ஒட்ட வைக்க வல்லமையுடைய தேவன். கடைசியாக இன்னொரு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து பாக்கியசாலிகளாய் மாற்றுவார். எப்போவுமே நம்ம கஷ்டப்பட போகிறதில்லை. நம்ம சோதனைகளுக்கு ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். 48:10 ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறதே, உபத்திரவத்தின் குகையில் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உபத்திரவம் ஒரு குகை தான், குடியிருக்கிற இடம் அல்ல, நாம் தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு இடம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1:7 சொல்லுகிறதே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சோதிக்கிறாராம். நம்முடைய பலனை அல்ல, ஞானத்தை அல்ல, நம்முடைய விசுவாசம் தேர்ச்சி அடைந்திருக்கிறதா என்று தேவன் பரிசோதித்து பார்க்கிறாராம். அதை அவர் நலம் என்று கண்ட பிறகு நம்மை அவர் ஆசீர்வதிக்க தீர்மானிக்கிறார். ஆகவே தான் 61:7 ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறதே, உன் வெட்கத்திற்கு, உன் அவமானத்திற்கு, நிந்தைக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை நான் தருவேன். ஹல்லேலூயா. காலமெல்லாம் நான் கடன் வாங்க போகிறதில்லை, ஒரு முடிவை வைத்திருக்கிறார். காலமெல்லாம் நாம் தனித்திருக்க போகிறதில்லை, ஒரு முடிவை வைத்திருக்கிறார். காலமெல்லாம் நாம் வேதனைப்பட போகிறதில்லை, ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவு எப்படிப்பட்டதான்? யோபு 42:9-12 வசனங்கள் சொல்லுகிறது. இவைகளுக்கு பின்பு தேவன் யோபுவை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அவனுக்கு முன்பு அறிமுகமான எல்லாரும் அவன் வீட்டுக்கு அவனை தேடி வந்து அவனுக்காக அங்கலாய்த்தார்களாம். அவன் கஷ்டப்படும் போது அங்கலாய்க்காத ஒரு கூட்டம் அவன் நன்றாக இருக்கும்போது அங்கலாய்க்கிறதே. நெல்சன் மண்டேலா என்ற ஒரு மகாபெரிய தலைவர் இருந்தார். யாரும் அவரை சந்திக்க கூடாத ஒரு தீவு சிறையில் அவரை வைத்திருந்தார்கள். அந்த சிறைச்சாலை நான் பார்த்தேன். அந்த உள்ளே நுழைந்தால அந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்கிறது. அந்த கடல் மீது ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டு வைத்தேன். அந்த பிரிட்ஜ் மீது இருந்து அந்த சிறைச்சாலை நான் பார்த்தேன். அந்த சிறைச்சாலையில் வாடி வதங்கினார். யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் அவரை போய் பார்த்து விட முடியாது. ஆகவே அவருடைய ஆஃபீஸ் ஒன்று இருந்தது. சுவாட்டோ என்று அழைக்கப்படுகிற ஒரு ஸ்லம் பகுதியில் தான் அவருடைய ஆஃபீஸ் இருந்தது. அந்த ஆஃபீஸுக்கு எல்லாரும் போவார்கள், சிறைக்கு போக முடியாதவர்கள். போய்விட்டு ஆறுதலாக 2 வார்த்தைகளை புஸ்தகத்தில் எழுதி வைத்து விட்டு போவார்கள். அதை அவருக்கு அனுப்பி வைப்பார்களாம். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருகிறா என்று கணக்கு போட்டு அனுப்பி வைப்பார்கள். அங்கே போபவர்களுக்கு ஒரு யோசனை இருக்குமா, ஒருவேளை ஒரு திரும்ப வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனால் ஏதாவது நன்மை கிடைக்கும், ஒருவேளை வராமலே போயிட்டாருன்னா எதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுன்னு பாதி பேர் போவாங்க, போக மாட்டாங்க. ஏதோ தானம் என்றிருந்தார்களாம். திடீரென்று ஒரு நாள் விடுதலை ஆகிவிட்டார். அவ்வளவுதான். 50-60 லட்சம் பேர் வந்து நின்றார்கள் அவர் வரவேற்பதற்கு. அப்போ அவருடைய பிஎஸ் சொன்னார், சார் இவங்களாம் இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கிறாங்க, இதில் ஒரு பாதிவன் ஒரு 5ல் 1 பாகம் கூட உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து உங்களை குறித்தவர்கள் 25 வருஷத்தில் விசாரிக்காதவர்கள் எதற்காக வந்தார்கள் என்று கேட்டார். அனுதாபம் தெரிவிக்க, ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களே என்று விசாரிப்பதற்காக வந்திருக்கிறார்கள்.
நமக்கும் அதை ஆண்டவர் அப்படி தான் செய்ய போகிறார். இன்று நாம் தேவையில் இருக்கும்போது நம்ம விசாரிக்காத அநேகரை கர்த்தர் அப்போ தான் அனுப்புவார். என்ன நவீன், ஏதோ பணம் வேணுமாம், இருந்தாங்க 5 லட்சம் வச்சுக்கிடுங்க. தேவன் கொடுக்க ஆரம்பித்த பிறகுதான் எல்லாரும் கொடுப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. யோபுவை தேவன் 2 மடங்கு ஆசீர்வதித்த பிறகுதான் எல்லாரும் ஓடி வந்து அவனுக்காக அங்கலாய்த்து வெள்ளி ஆபரணங்களையும் பொன் ஆபரணங்களையும் கொடுத்தார்களாம். தேவன் நம்மை நினைத்த பிறகுதான் எல்லாரும் நம்மை நினைக்க முடியும். தேவன் நம்மை உயர்த்தின பிறகுதான் எல்லாரும் நமக்கு உதவி செய்ய முடியும். அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் ஆண்டவர் தான். பிரியமானவர்களே, நமக்கும் அந்த அற்புதத்தை செய்வார். 2 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எதை இழந்து போனால் 2 மடங்கு தருவார். நிம்மதி இழந்திருப்போம், சுகத்தை இழந்திருப்போம், சந்தோஷத்தை இழந்திருப்போம், புருஷனின் அன்பை இழந்திருப்போம், மனைவியினுடைய சிநேகத்தை இழந்திருப்போம், பிள்ளைகளோடு நாம் செலவு பண்ணின நேரத்தை இழந்திருப்போம், வேலை வெட்டிகளை இழந்திருப்போம், சொத்து சுகத்தை இழந்திருப்போம். எதை இழந்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், 2 மடங்கு நான் உன்னை திரும்ப தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆகவே நீ பாக்கியசாலி. ஹல்லேலூயா. எவ்வளவு இழந்தாலும் அவர் திரும்ப தரப்போகிறார். 2 மடங்கு தரப்போகிறார். 2 மடங்கு சுகத்தை தருவார், பலனை தருவார், சம்பத்துகளை தருவார், நம்மை சந்தோஷப்படுத்துவார். ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க போகிறேன். முன்பு நாங்கள் டெலிவிஷன் ஊழியம் வைத்திருந்தோம். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலிருந்து ஒரு நபர், ராஜேந்திரன் என்று பெயர் உடையவர், ஒரு டெலிஃபோன் பண்ணினார். ஒரு காலை 10-11 மணி இருக்கும். கிறிஸ்துவை அறியாத ஒரு சகோதரன். அவர் போட்ட கூச்சல் எங்களால் மறக்கவே முடியாது. ஐயா, என் குழந்தைய வெளியில் நிப்பாட்டிட்டாங்க ஐயா, எக்ஸாம் எழுதாமல் என் குழந்தை ரோட்டில் நிற்கிறா ஐயா, எக்ஸாம் ஃபீஸ் 150 ரூபா 200 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். ஏசுனார் எனக்கு உதவி செய்வாரா, இன்றைக்கி எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா, என் குழந்தைங்களை நான் எக்ஸாம் ஹாலுக்கு பணம் கட்டினா தான் அனுப்ப முடியும் என்று ஒரு வினோதமான ஒரு ஜப குறிப்பு வைத்தார். நாங்களும் ஜபம் செய்து அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு, அற்புதம் செய்வார், எங்களுக்கு திரும்ப சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டோம். அவர் எங்களை கூப்பிடவே இல்லை. யாராவது எங்களை திரும்ப கூப்பிடாவிட்டால் நான் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய போதகர் சொல்வார், ஜபம் வேண்டும் என்று யாராவது கூப்பிடுவார்கள் அப்பா, திரும்ப ஃபோன் வராவிட்டால் அற்புதம் நடந்து விட்டது என்று அர்த்தம் என்று அவர் சொல்வார். திரும்ப ஃபோன் வரலன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மா. அப்போ எங்களுக்கு திரும்ப வராத ஃபோன் நிறையா, அப்படின்னா நிறையா அற்புதம் நடந்துருச்சு நான் விசுவாசிக்கிறேன். எனவே அவரும் ஃபோன் பண்ணலை 2-3 மாதத்துக்கு. திடீர்னு ஒரு நாள் அவருடைய ஃபோன் வந்தது, ஒரு ஜூன் ஜூலை மாதிரி இதே போன்ற நேரம்தான். திரும்ப ஒரு ஒப்பா, சாயந்தரம் 3-4 மணி இருக்கும். ஒரே ஒப்பா, ஐயா உங்கள்கிட்ட கார் இருக்கான்னு கேட்டார். சொல்லுங்க ஐயான்னு. ஒரு இனோவா கார் இருக்கிறது, டீசல்லாம் நான் போட்டுறேன் ஐயா, உடனே எடுத்துகிட்டு மின்னல் வேகத்தில் நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு வாங்க, நீங்கள் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் என்று ஒரே பிடிவாதம். அவருடைய குரலில் ஒரு அவசரம் தெரிந்தது. நானும் ஒரு 2-3 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு, சரி என்ன தான் நடக்குன்னு பார்ப்போமேன்னு நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் 2 பேரை கூட்டிகிட்டு போயிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே நாங்கள் வழியில் நிற்கலை. ஒரு 8-9-10 மணி நேரம் பிரயாணம். ராத்திரி போய் சேர்ந்தோம். அவர் டைரக்ஷன் கொடுத்தார், வலது பக்கம் வாங்க இடது பக்கம் வாங்க. கடைசியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்தோம். ராமகிருஷ்ணா மிஷன் என்று அந்த பள்ளிக்கூடத்தின் வாசலில் எழுதப்பட்டிருந்தது. கதவை திறக்க ஒரு செக்யூரிட்டி தான் இருந்தார். யாருடா இவர், ராஜேந்திரனை காணுமே, வாசலில் வந்து ஒரு மரியாதை கூட நம்மளை கூப்பிட மாட்டாரா என்று எங்களுக்கு ஒரு யோசனை. உள்ளே போனால் அவரையும் நாங்கள் பார்த்தோம், அந்த கிரவுண்டில் நின்றுட்டுருக்கார். அப்பயும் அவர் நகரவே இல்லை, அதே இடத்துல தான் நிற்கிறார். நாங்கள் தான் காரை கிட்ட போய் நிப்பாட்டோம். என் கையை பிடிச்சிட்டு, ஐயா இந்த ஸ்கூலை நான் வாங்கிட்டேன் ஐயா அப்படின்னார். சரி பிரதர், நான் இப்போ தான் நாங்களும் பாதி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க ஷாக். 11:30 மணிக்கு இந்த ஸ்கூலில் இவர் என்ன பண்ணுறாருன்னு நான் யோசிச்சுட்டு வரேன். நீங்கள் திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி கொடுக்குறீங்களே மிஸ்டர் ராஜா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவர் சொன்னார், ஐயா இந்த இடத்துல நின்று தான் நான் ஜெபம் பண்ணேன் என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும்னு. அதான் என் சென்டிமெண்ட்லுக்காக அங்கேயே நின்று உங்களை நான் ரிசீவ் பண்ணுறேன். மத்தியானத்தில் இங்கே தான் ஏன் நிற்கிறேன் அப்படின்னு. நான் மனைவி கேட்கவே மாட்டேங்கிறாருங்க. அந்த இடத்துல கோயிலே கட்டிடுவார் போல், அவர் அங்கேயே தான் நிற்கிறார். சரி, நான் ஆஃபீஸ் ரூம் போனோம். கரஸ்பாண்டன்ட் அறை என்று ஒன்று இருக்கிறது, ஒரு மேஜர் பிரின்சிபல் அறை ஒன்று இருக்கிறது. இந்த கரஸ்பாண்டன்ட் ரூமில் என்னை உட்கார வச்சார்.
அவர் கண்களில் கண்ணீர். அவர் சொன்னார், ஐயா, என் பிள்ளைக்கு ஸ்கூலில் எக்ஸாம் எழுத அனுமதி மறுத்த பொழுது அங்கே நின்று தான் நான் ஃபோன் பண்ணேன், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வாரா என்று. அன்னையிலிருந்து கடவுள் என்னை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நான் இந்த ஸ்கூலில் தான் என் மகா படிச்சுட்டு இருக்கிறான். இந்த ஸ்கூலே நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், நான் தான் இப்போ முதலாளி சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் போட காட்டினார். அங்கே அழகாக எக்ஸாம் ஃபீஸ் கட்டாததினால் எக்ஸாம் எழுதாமல் தடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு எழுதி மாட்டியிருக்கார். எந்த குழந்தையும் சார் எக்ஸாம் மட்டும் எழுதாமல் இருக்கக்கூடாது சார், அந்த ஒரு முடிவோடு தான் நான் ஸ்கூலில் நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன், ராஜேந்திரன் எனக்கு பசிக்குது, மேலே கொஞ்சம் சோறு போடுங்க, மெல்ல அந்த ஸ்கூல் வாங்கின கதையை சொல்லுங்கன்னு. அவருக்கு ஒரு பக்கம் வெக்கம், ஒரு பக்கம் சந்தோஷம். அவருக்கு ஒரு லேண்ட் ஒன்று இருந்துச்சான், அந்த காலத்து பண்ணையார் குடும்பம் போல தெரியும். ஒரு 200-300 வருஷமாக கேஸ் நடந்துச்சான். எப்போ முதல் கேஸ் யார் போட்டான்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் கேஸ் நடக்குது தலைமுறையாக. இந்த ஜெபம் பண்ண பிறகு திடீர்னு ஜட்ஜி சொல்லிட்டாராம், யோ பொழுது விடிஞ்சு பொழுது போனால் உங்கள் கேஸை பார்க்கறதுக்குள்ள நானே ரிட்டையர்ட் ஆகிறேன் போல இருக்கேன் சொல்லி அவரே ஒரு பேனாவை எடுத்து கிறுக்குன்னு கிறுக்கி இதான் ஜட்ஜ்மெண்ட், ஓடி போங்கன்னு விரட்டி விட்டுட்டார். இவருக்கு வர வேண்டிய லேண்டு வந்து சேர்ந்தது. அந்த லேண்டின் மதிப்பு 9 கோடி ரூபாய். நான் சொன்னேன், ராஜேந்திரன் இதுக்கு மேலே பேசாதீங்க, மீதி நானே புரிஞ்சுக்கிறேன், ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஒரே சந்தோஷம். அதுக்கு பிறகு அவர் ஃபோன் பண்ணுறதில்லை, தேவையில்லை. அவர் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறார் கேள்விப்பட்டு, ஆலயத்துக்கு போகிறார் கேள்விப்பட்டு, மனைவி குடும்பம் எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறார் கேள்விப்பட்டு. கர்த்தருக்குள்ள இருக்கிறதை கேள்விப்படுகிறதை விட பெரிய சந்தோஷம் நம்ம கிடையாது. இன்றைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த நிலைமையில் நீங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ள, 2 மடங்கு நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். 2 மடங்கு பலனை அவர் எனக்கு தருவார். 2 மடங்கு சுகத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், ஊழியத்தை தருவார், அபிஷேகத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். ஆகவே நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போமா, நாம் ஜெபிப்போம். எதை இழந்து போனாலும் இன்று நீ பாக்கியவான். 2 மடங்கு உனக்கு அதை தருவார். எப்படி தருவார்? ஏதோ ஒரு வகையில் தருவார், எனக்கு தெரியாது. உங்களை உயர்த்த அவர் ஒரு குறுக்கு வழியை வைத்திருக்கிறார், ரகசியமான வழியை வைத்திருக்கிறார். பல நேரங்களில் அவரது தீர்க்கதரிசிகளுக்கும் சொல்லுகிறது இல்லை. ஒரு 2 நிமிஷம் நாம் ஜெபிக்க போகிறோம். 3 விதத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது அறிக்கை ஜெபம். உங்கள் பரிதாபத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். 2வது எப்படி ஆசீர்வதிப்பார் என்று யோசிக்கிறதை விட்டுவிட வேண்டும். ஆசீர்வதிப்பார், அவ்வளவுதான். 3வது நீர் எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ல போகிறோம். முதலாவது நம்முடைய பரிதாபத்திலிருந்து வெளியே வரப்போகிறோம். எல்லாம் சொல்லுவோமா? ஆண்டவர் ஜெபிங்க எல்லாரும். ஆண்டவர், இனி நான் பரிதாபப்பட மாட்டேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னை ஆசீர்வதிக்க போகிறது நீர். நான் பாக்கியவான். சொல்லுங்க, பாக்கியவான். நான் பாக்கியமான மனைவி, பாக்கியமான புருஷன். எதையும் மாற்றமால் முடியும். என் மனைவியை மாற்றமால் முடியும், என்னை மாற்றமால் முடியும், என் சூழ்நிலைகளை மாற்றமால் முடியும். ஆகவே நான் பாக்கியவான். கைவிடப்பட்டவன் அல்ல, கைவிடப்பட்டவன் அல்ல. இந்த நிலைமையில நான் பாக்கியவான். இத்தனை தோல்விகளின் மத்தியிலும் நான் பரிதாபத்துக்குரியவன் அல்ல, அழிவுக்குரியவன் அல்ல, பாக்கியவான். இத்தனை ஏமாற்றங்களுக்கு பிறகும் நான் முடிந்து போகிற மனுஷன் அல்ல, நான் பாக்கியவான். இத்தனை சஞ்சலத்துக்கு பிறகும் சங்கடத்துக்கு பிறகும் நான் பாக்கியவான். நான் இனி பரிதாபப்பட மாட்டேன்ப்பா. சுய பரிதாபம் எனக்கு வேண்டாம். மற்றவர்களின் பரிதாபத்துக்கு நான் காத்திருந்தது போதும். நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை செய்ய போகிறோம். எப்படி என்று தெரியாது, கர்த்தர் தருவார். சொல்லுங்க எல்லாரும். எப்படி இந்த 3 கோடி இடத்தை கர்த்தர் தருவார் தெரியாது, எனக்கும் தெரியாது. தருவார் என்று மாத்திரம் தெரியும். எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் என்று மாத்திரம் எனக்கு தெரியும். எப்படி இந்த கடன் தீரும் என்று மாத்திரம் எனக்கு தெரியும். எப்படி எனக்கு தெரியாது. இது எப்படி ஆகும்? ஆண்டவர் அதை விளக்கி சொல்லவே மாட்டார்.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடைசியாக 2 மடங்கு பலனை தராமல் விடவே மாட்டார். என்னுடைய 25 மணி 30 வருஷ ஊழியம், இதோடு 30வது வருஷம் பிறந்து விட்டது. இந்த 30 வருஷ ஊழியத்தில் கர்த்தருக்கு மகிமையாக நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீதிமான் கைவிடப்பட்டதை நான் கண்டதே இல்லை. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனாக மாறினேன். நீதிமான் கைவிடப்பட்டதை, அவன் சந்ததி பிச்சை எடுத்ததை நான் கண்டதில்லை. உங்களை ஒரு ஆசீர்வதிக்க போகிறார். இப்பொழுது அவருடைய கரம் புறப்பட்டு வரப்போகிறது. நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். அவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் நான் அவரை விட மாட்டேன். நான் சொல்ல போகிறேன், ஒரு 0 சேர்த்துக்கிடுங்கப்பா, ஒரு 0 போடுங்க ஆண்டவரே. அந்த 50,000 சம்பளத்தில் 0 சேர்த்துக்கிடுங்கப்பா. நம்ம அந்த ஜபம் தான் நீங்கள் செய்ய போகிறோம், 0 ஜபம் செய்ய போகிறோம். பெருசாக ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, ஒரு 0 போட்டுக்கிடுங்க பக்கத்தில். எத்தனை பேருக்கு ஒரு 0 போடணும்? கையை தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு 0 போட்டுருங்கப்பா. எல்லாரும் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். கேளுங்கள். ஆண்டவர்கிட்ட என்ன வேணும்னு கேளுங்கம்மா. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு 2 மடங்கு ஆயுசு காலம் வேணும், 2 மடங்கு பலன் எனக்கு வேண்டும், 2 மடங்கு சொத்து சுகம் எனக்கு வேண்டும், இன்னும் 2 மடங்கு பரிசுத்தம் எனக்கு வேண்டும், 2 மடங்கு அபிஷேகம் எனக்கு வேண்டும், 2 மடங்கு வல்லமை எனக்கு வேண்டும், 2 மடங்கு வரங்கள் எனக்கு வேண்டும், 2 மடங்கு ஊழியத்தை நான் செய்ய வேண்டும். இத்தனை நாள் 2 பிரசங்கம் பண்ண 4 பிரசங்கம் நான் பண்ணணும். இத்தனை நாள் 2 லட்சம் கொடுத்தா 4 லட்சம் நான் கொடுக்கணும். 2 மணி நேரம் நான் ஜபித்தா 4 மணி நேரம் நான் ஜபிக்கணும். சொல்லுங்க ஆண்டவர்ப்பா, 2 மடங்கு எனக்கு தாரும். ஆவிக்குரிய வாழ்க்கை 2 மடங்கு தாரும், 2 மடங்கு ஜபத்தை தாரும், 2 மடங்கு விசுவாசத்தை தாரும், 2 மடங்கு அன்பை தாரும், 2 மடங்கு தாழ்மையை தாரும், 2 மடங்கு மகிமையை தாரும், 2 மடங்கு கிருபையை தாரும். எல்லாரும் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மகாராஜாவே, இந்த நிலைமையிலும் சூழ்நிலையிலும் நாங்கள் பாக்கியசாலிகள் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நாங்கள் அது விசுவாசிக்கிறோம். எங்களை ஒரு ஆச்சரியமான விதத்தில், நம்பக்கூடாத விதத்தில் ஆசீர்வதிக்கப் போகிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் கட்டுகள் அறுக்கப்படட்டும், நாவின் கட்டு அறுக்கப்படட்டும், கண்களின் கட்டுகள் அறுக்கப்படட்டும், இருதயத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும், வயிற்றில் இருக்கிற மந்திர தாயத்தின் வல்லமைகள் அறுக்கப்படட்டும், கால்களில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும், பிரயாணம் செய்யக்கூடாதபடி, தொழில் செய்யக்கூடாதபடி, விரும்பின இடங்களுக்கு சென்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கூடாதபடி இருக்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும். பொருளாதாரத்தில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஒவ்வொரு கட்டும் இன்று அறுக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். கண்களின் கட்டு அறுக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தேவையில்லாத தீய பழக்கங்களில் இருக்கிற அடிமைத்தனங்கள் சுட்டரிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். வரவேண்டிய பணங்கள் வரட்டும், வரவேண்டிய சொத்து சுகங்கள் வரட்டும், வரவேண்டிய ப்ரமோஷன் வரட்டும், வரவேண்டிய மணமகள் வரட்டும், வரவேண்டிய மணமகன் வரட்டும், வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வரட்டும், வரவேண்டிய விசாக்கள் வரட்டும், வரவேண்டிய பாஸ்போர்ட்டுகள் வரட்டும். இனி ஒரு தாமதம் வேண்டாம், இனி ஒரு தாமதம் வேண்டாம். உடைய பிள்ளைகளின் காத்திருக்குதல் ஒரு முடிவுக்கு வரட்டும். அவர்களின் காத்திருக்குதலுக்கு ஒரு முடிவை தாரும் என்று ஜெபிக்கிறேன். இன்று உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தரும். இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளும். மகிமையான சுகத்தை தாரும், மகிமையான விடுதலை தாரும், மகிமையான ஆசீர்வாதத்தை தாரும். யோபுவை போல் அவர்களை ஆசீர்வதி. நீர் கொடுத்த வார்த்தைகளை அறிவிக்க எனக்கு உதவி செய்து உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தும், மகிமைப்படும். பொல்லாத கிரியைகளை விலக்கி காப்பாற்றும். அன்பு இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பதில் எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே.